ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டான சாஃப்டான ஸ்வீட், அதுவும் அடுப்பு பக்கமே போகாமல் எப்படி 2 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது வறுத்த வேர்க்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1-2 அரைப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு இன்னும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் வெல்லமும் நல்லா பவுடரானதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மிக்சி ஜாரில் இன்னொரு தடவை போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வேர்க்கடலையில் இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுக்கும் போது லைட்டாக ஹீட் இருக்கும். அந்த ஹீட் இருக்கும் போதே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் பேடா மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பாதி வேர்க்கடலையை வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலைக்கு பதில் வேறு ஏதாவது நட்ஸு கூட வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்புக்காக வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வெல்லம் ஸ்டாக் இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் சேர்த்து கூட பண்ணலாம். பட் வெல்லம் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்வீட் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.